ஹலோ மக்களே, வெல்கம் டு தீபா வெங்கட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை தியாகு ஒழுங்கா இருக்கியா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தியாகி என்கிற தியாகராஜன் டில்லி மாநகரில் அலைப்பாய்கிற ஜனசமுத்திரத்தில் ஒரு துளி. மத்திய அரசின் அலுவலக சாம்ராஜ்யத்தின் ஒரு பிரஜை. அவனை சரியாக புரிந்து கொள்ள இந்த அறிமுகம் மட்டும் போதாது. பிஏ படித்திருந்த அவனுக்கு பார்ப்பதற்கு அமிதாப் பச்சன் பர்சனாலிட்டி இல்லையே தவிர மற்ற தகுதிகள் நிறையவே இருந்தன. அவன் தட்டெழுத்து சுருக்கெழுத்து இரண்டிலுமே நிபுணன். எதையும் குறிப்பால் உணர்ந்து கொள்ளுகிற புத்திசாலித்தனம். வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வருகிற சாமர்த்தியம். எதிராளியை பேச்சாலேயே மயக்கி சட்டை பையில் மடித்து வைத்து கொண்டு விடக்கூடிய திறமை. இவையெல்லாம் அவன் கற்று வைத்திருந்த வித்தைகள். இத்தனை இருந்தும் தனக்கு அதிர்ஷ்டம் என்பது கொஞ்சம் கூட இல்லையே என்று அவன் உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருந்தான். கொஞ்சமாவது பணப்புழுக்கத்தை அவனிடம் அளிக்கக்கூடிய அதிர்ஷ்டம். அதற்காக காத்திருந்து சலித்து போய் அவனே அதை தேடிக்கொண்டு புறப்பட்டு போக நிச்சயித்த நாளும் ஒன்று வந்தது. தியாகுவின் இந்த புழுக்கத்திற்கு ஆசைக்கு காரணம், மனதில் கீறலாகி இரத்தம் கசிந்து உறைந்து தழும்பாகி போன காரணம். அவன் தந்தை துணிக்கொடையொன்றில் கணக்கு எழுதி வந்த சாமானியர். வாழ்க்கையில் வயிற்றையும் வசதிகளையும் விட ஒழுக்கமும் கௌரவம் தான் முக்கியம் என்று நினைத்தவர். அவன் தாய் மிருதுலாவோ அதற்கு நேர்மாறானவள். ஆசை கோட்டைகளை ஆகாய உயரத்திற்கு எழுப்பி வைத்து கொண்டு கற்பனைக்கும் உண்மைக்கும் இடையில் பாலமிட முடியாமல் தோற்றுப்போய் அதற்கு தன் கணவனின் நேர்மையும் கையாலாகாத்தனமும் காரணம் என்று எப்போதும் அவரை பழித்து காட்டி கொண்டிருந்தாள். அவளுக்கு கோபம் வந்துவிட்டாலோ வீட்டில் பிரளயம்தான் நடக்கும். நாற்காலிகளும் உருளும், பாத்திரங்களும் பறக்கும். அந்த நேரத்தில் எதிரே வருகிறவர்கள் எல்லாம் கடித்தே சாப்பிட்டு விடுகிறவர்களைப் போல் பற்களை அரைப்பாள். தனது அழகுக்கு ஏற்ற கணவன் வரவில்லை என்பது அவளது தீராத குறையாக இருந்தது. வீட்டு வேலை செய்து, துணி துவைத்து உலர்த்தி, சமைத்து கொட்டி, கடைக்கு போய் சாமான் வாங்கி போட்டு என்று இப்படி வேலை செய்தே தன் அழகும் இளமையும் கரைந்து விடுமோ என்று கவலைப்பட்டாள். அந்த குடும்பத்தில் ஒட்டாத வேற்று மனுஷியாய் இருந்த அவளை கண்டாலே தியாகுவுக்கு பயம். அவன் பள்ளியில் இருந்து திரும்பும்போது அநேகமாக அவள் வீட்டிலேயே இருக்க மாட்டாள். அப்படி எங்கேதான் ஊர் சுற்ற போவாளோ தெரியாது. அக்கம் பக்கத்து போஷன்காரர்கள் அவனை கூப்பிட்டு சாவியை கொடுப்பார்கள். அவள் வீட்டில் இருந்த அபூர்வ நாட்களில் கூட தியாகு அவளுடன் பேச மாட்டான். பேசினால் அவன் மேல் அவள் கோபப்பட அதுவே காரணமாகிவிடும். அவளை பற்றிய செய்திகள் அவன் தந்தையின் காதிலும் பட்டிருக்க வேண்டும். இருப்பினும் அவள் திருந்து விடுவாள் என்கிற நம்பிக்கையில் தான் அவர் பேசாமல் இருந்திருக்க வேண்டும். அவருடைய எதிர்பார்ப்பில் மண்ணை வாரி போட்டுவிட்டு ஒரு நாள் அவள் முழுசாக காணாமல் போனாள். அவள் யாரோ பசியுள்ள ஆளுடன் ஓடிவிட்டதாக அக்கம் பக்கத்தில் பேசி கொண்டார்கள். தியாகியின் அப்பா அன்று வாயடித்து போனவர்தான். சாகும் வரை அந்த பிரமிப்பும் அதிர்ச்சியும் அடங்கவே. அவரது இறுதி யாத்திரை முடிந்தபோது அவன் தீர்மானித்து கொண்டான். சாவதற்குள் கொஞ்சமாவது பணக்காரனாக வேண்டும். இந்த ஞாபகங்களை அழிக்க அதுதான் வழி. அப்போது இருந்த மனநிலையில் படிப்பை தொடர்ந்து முடிப்பதே பெரிய காரியமாக இருந்தது. காலையில் சீக்கிரம் எழுந்து வீடுகளுக்கு பேப்பர் விநியோகிப்பது, மாலையில் கல்லூரியிலிருந்து வந்ததும் சில பள்ளி மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என்று சுறுசுறுப்பன் அலைந்து எப்படியோ படிப்பை முடித்தான். அடுத்து வேலைக்காக அலுவலகங்களில் ஏறி இறங்கி கொண்டிருந்த போது சுருக்கெழுத்து டைப்பிங் இரண்டும் பழகி கொண்டான். தில்லிக்கு போதியாக வேலை சுலபமாக கிடைக்கும் என்று சொன்னார் அவன் தந்தையின் நண்பர் ஒருவர். அவன் யோசிக்காமல் இருந்த சாமான்களை எல்லாம் விற்று பணமாக்கி கொண்டு ரயில் ஏறினான். தற்செயலாக உணவு விடுதி ஒன்றில் அவனை சந்தித்த மனோகரன் என்கிற தமிழர் அவனுக்கு தங்குவதற்கு ஜாகை ஏற்பாடு செய்தார். நீ எல்டிசி பரீட்சை எழுது தியாகு, எனக்கு தெரிஞ்சவர்களோட சிபாரிசு பண்ணி எப்படியாவது மத்திய சர்க்கார் அலுவலகத்தில் நுழைச்சி விட்டுற என்று உறுதியளித்து அதை செய்தும் காட்டினார். அதற்காக அவன் அவரை நன்றியுடன் நினைத்து கொண்டாலும் முதல் மாதத்து சம்பளத்தை கையில் வாங்கியதும் இவ்வளவுதானா என்றிருந்தது. திருப்தி இல்லாதவனாக ஐஏஎஸ் பரீட்சை எழுதி பார்த்தான். தேர்வு கிடைக்கவில்லை. தனியார் துறைகளில் எதிலாவது சேர்ந்து கொள்ள முடியுமா என்று பார்த்தான். அவன் வரிந்து கட்டி கொண்டு தட்ட முயன்ற கதவுகள் திறக்கப்படாமலே இருந்தன. 6 ஆண்டுகளுக்கு பிறகு பரீட்சை எழுதி தேர்வு கிடைத்த பிறகுதான் அடுத்த படியை ஏற முடிந்தது. இது பிரயோஜனப்படாது. அவன் பணம் சம்பாதிக்க வேண்டுமானால் இதைவிட தீவிரமாக வேறு ஏதாவது செய்தே ஆக வேண்டும். ஏதாவது நல்ல பணக்கார இடத்து பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொண்டால் என்ன? தன் தாயின் நினைவு எழுந்தபோது அந்த எண்ணமே அமுங்கி போய்விட்டது. அவனை அபூர்வமாக சந்திக்க நேர்ந்த போதெல்லாம் மனோகரன், என்ன பார்த்தியாக, ஒழுங்கா இருக்கியா என்று விசாரிப்பார். அவன் ஒழுங்காக இருப்பதனால் இப்படி முன்னேற முடியாமல் இருக்கிறதோ? கொஞ்சம் ஒழுங்கில்லாமல் போனால் என்ன? அவனே இப்படியெல்லாம் நினைக்கிறான். சின்ன வயதில் அவன் தாயினால் ஏற்படுத்தப்பட்ட ரணம் அவன் மனதை அந்த அளவுக்கு பாதித்து விட்டதோ? தியாகு தன்னை சமாதானப்படுத்தி கொள்ள நினைத்த நேரத்தில் அவனுக்கு ரோஷனின் அறிமுகமும் நட்பும் கிடைத்தன. அவன் தியாகுவைப் போலவே ஆனால் வேறொரு இலாக்காவில் யூடிசியாக இருந்தான். ராஜேந்திரா நகரில் ஃப்ளாட், அதை அலங்கரிக்க சோஃபாக்கள், டிவி செட், ஃப்ரிட்ஜ் என்று தடபுடலாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன். தங்கம் விற்கிற விலையில் அவன் மனைவி சுலேகா கையில், கழுத்தில், காலில், விரலில், இடுப்பில், மூக்கில் என்று உடம்பெல்லாம் தங்கமாக மின்னிக் கொண்டிருந்த ரகசியம் முதல் தியாகுக்கு புரியவில்லை. ரோஷனுடன் நெருங்கி பழக முற்பட்ட போது அவன் வெற்றியின் ரகசியங்கள் மெல்ல புறப்பட்டன. ரோஷனுக்கு வெளியிடத்து தொடர்புகள் நிறைய இருந்தன.
முக்கியமான அலுவலக ரகசியங்களை அவன் வெளிப்படுத்தி உரிய தகவல்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பிரதியாக அவனுடைய தேவைகளை அவர்கள் கவனித்துக் கொண்டார்கள். அதை போன்ற ஓரிரு தொடர்புகளை தானும் ஏற்படுத்தி கொண்டால் என்ன என்கிற தீவிர ஆசை தியாகுவை பிடித்து கொண்டது. என்னுடைய சகோதரிக்கு புற்றுநோய் ரோஷன். அவள் ஒரு விதவை. நான் தான் வைத்தியம் பார்க்குறேன். எக்கச்சக்கமாக செலவாகுது. அவள் பிழைப்பான்னு டாக்டர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால விட்டுட முடியுமா? ரத்த பாசம் மனசு கேட்க மாட்டேன்கிறது. தியாகு நண்பனின் எதிரில் அழுது நாடகம் ஆடினான். பலன் கிடைத்தது. அவன் செய்து வைத்த அறிமுகங்கள் உபயோகப்பட்டன. எதிராளிக்கு அவன் மீது நம்பிக்கை வந்ததும் தான் செய்யப்போகிற காரியத்திற்கு விலையும் பேசி முடித்து கொண்டான். அவன் அதிர்ஷ்டம் அதற்கேற்ற மாதிரி பாதுகாப்பு இலாக்காவுக்கு மாற்றினார்கள். பழம் நழுவி பாலில் வீழ்ந்தது போல் ஆயிற்று. தியாகுவின் இந்த ஓவர் டைம் வேலை மாலை 5:30 மணிக்கு மேல்தான் துவங்கியது. அதிகாரிகள், காரியதரிசிகள் முதல் சப்ராசிகள் வரை அனைவரும் வீட்டுக்கு போய்விட்ட பிறகு சாவகாசமாக உட்கார்ந்து தன் கைவசம் ஒப்படைக்கப்பட்டிருந்த ஃபைல்களை பிரித்து கடிதங்களுக்கு நகல்கள் தயாரித்தான். நிலைப்புறங்களில் இராணுவ நடவடிக்கைகள், புதிதாக கட்டப்படுவதற்கும் விமான தளங்கள் பற்றிய விவரங்கள், இராணுவ பலத்தை அரசு எந்த இடங்களை குறைக்கப் போகிறது, எங்கே அதிகரிக்கப் போகிறது, எங்கெல்லாம் புதிதாக ரோடுகள் போடப் போகிறார்கள், அதற்காக யாருடன் எல்லாம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. இந்த விவரங்களை நகல் எடுக்கும் வேலையில் தியாகு தன்னை மறந்து மூழ்கி போனான். இதை அவன் தினமும் செய்ய மாட்டான். பார்க்கிறவர்கள் சந்தேகப்படும்படியாக இருக்கும் என்கிற கலவரமும் அவனுக்கு உள்ளூர இருந்தது. பல சந்தர்ப்பங்களில் ஃபைல்களே சில மணி நேரங்கள் வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்துவிட்டு வந்தன. அவனுக்கு கிடைத்த கூலி அவன் கொடுத்த தகவல்களின் மதிப்பை பொறுத்து இருந்தது. தனக்கு மாத சம்பளமாகவே குறிப்பிட்ட தொகை கொடுக்க வேண்டும் என்று அவன் கேட்கும் அளவுக்கு அவனுடைய முக்கியத்துவம் வளர்ந்து விட்டது. வங்கியில் பணம் சேர சேர தியாகுவின் உடலின் பரிமாணமும் கூடியது. நினைத்த போது வெளியே போக ஒரு ஜாவா வாங்கி கொண்டான். ஃப்ரிட்ஜு வாங்கி அதில் ஜானி வாக்கர், ஓல்டு மங்க், ஸ்காட்ச் என்ற மதுபான வகைகளை அடுக்கி கொண்டான். சோஃபா, கம்ஃபர்ட்டுகள், கலர் டிவி என்ற வசதிகள் கூடின. இன்னும் தான் என்னவெல்லாம் வாங்க வேண்டும் என்று யோசித்தபடியே தகவல்களை நகல் எடுத்து கொண்டிருந்த போது ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று மனோகரன் அவனை பார்க்க வந்தார். என்ன தியாகு, ஒழுங்கா இருக்கியா? இருக்கேன் சார். பாவி மனுஷன் எங்கெங்க வந்தா என்று தனக்குள்ள அவர் திட்டினாலும் பவ்யமாக பதிலளித்தான் அவன். ஆஃபீஸில் இன்னும் என்ன பண்ணுற? அர்ஜென்ட்டு கடிதங்கள் சார், டைப் பண்ணுறேன் என்று அவசரமாக புழுகி வைத்து எங்கே தன் பார்வையினாலே அவர் நடப்பதை எக்ஸ்ரே எடுத்துடுவாரோ என்று அவசரமாக ஃபைல்களை வாரி அலமாரிக்குள் திணித்தான். அவன் பயமே அவனை காட்டி கொடுத்திருக்க வேண்டும். மனோகரன் புரிந்து கொண்டு விட்டார். இதை பேர் தியாகு, நீ சின்னவன், இன்னும் வாழ்க்கை நிறைய பாக்கி இருக்கு. நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காத. உனக்கு தப்பு ரைட்டை எடுத்து சொல்ல ஆள் இல்லையேன்னு சொல்கிறேன். நீ இசைக்கேடா எங்கேயாவது காலை வச்சிருந்தா கூட உடனே எடுத்துடு. இப்போவே லேட் இல்லை. தர்மம்னு ஒன்று இருக்கே, அதை ரட்சிக்க தெரியாவிட்டாலும் நம்ம அழிக்க முற்படக்கூடாது. கொஞ்ச நாளாக நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மையானது பார்க்க தான் இப்போ வந்தேன். தன் நாடு என்பது தாய்க்கு சமம். பெத்த தாய்கியே காசுக்காக விற்கிறவன் விபச்சாரியை விட மோசமானவன்டா. சரையில் என்று புறப்பட்டு மின்னலாக அவர் மறைந்து போனார். சார், அவன் தீனமாக அழைத்து கொண்டு அரைவாசல் வரை அவரை தொடர முடியாமல் நின்றான். திடீரென்று இனம் புரியாத பயம் அவனை பிடித்து கொண்டது. மனோகரன் எங்காவது அவனை காட்டி கொடுத்து விட்டார். சே, மாட்டார் என்று சமாதானமும் சொல்லி கொண்டான். அவன் பயந்ததற்கு ஏற்ற மாதிரி மறுநாள் ரோஷன் கைது செய்யப்பட்ட செய்தி தினசரிகள் வெளியாகியிருந்தது. அதி புத்திசாலியான அவன் எப்படி மாட்டிக்கொண்டான் என்பது மட்டும் புரியாத புதிராக இருந்தது அவனுக்கு. அவனை ஜாமீனில் விடுதலை செய்ய வக்கீலை பார்த்து ஏற்பாடு செய்துவிட்டு வீட்டுக்குள் முடங்கி கொண்ட தியாகு 2 நாள் வெளியே தலை காட்டவில்லை. ரோஷனை பார்க்க கூட போகக்கூடவில்லை. தன் பெயரும் எங்காவது அவனுடன் இணைக்கப்பட்டு விட்டால் அதுவும் மனோகரன் இவனை நிச்சயம் மாட்டி வைக்கப் போகிறார். முதல் நாள் அவன் மனசில் நெருப்பு குச்சியை கையில் வைத்து கொண்டு வாமனமூர்த்தியை நின்ற மனோகரன் 3 நாட்களில் பெரிய தீவட்டியுடன் நிற்கும் மகிஷாசுரன் அளவுக்கு வளர்ந்து பயமுறுத்தினார். அவரை அப்படியே விட்டு வைத்தால் அவன் வேலைக்கு ஆபத்து, லட்சியத்துக்கு ஆபத்து, என் வாழ்க்கையே ஆபத்து. என்ன செய்யலாம்? அவர் இருந்த இடத்திற்கே தண்ணீர் தெளித்து விட்டு விடலாமா? அடப்பாவி, இப்படியும் ஒரு துரோகமா? அவனுக்கு வெளிச்சத்தை காட்டியவருக்கே இருட்டடிப்பு செய்து விடுவதா? உண்ட இடத்துக்கு ரெண்டகமா? தியாகி என்கிற முட்டாளே, சென்டிமெண்டல் டைப்பாக நீ எப்போது மாறினாய்? அப்படி பார்த்தால் நீ செய்கிற உளவு வேலை மட்டும் சரியானதா? யுவர் எ ஸ்பை. யோசிக்க வேண்டியது சீக்கிரம் யோசித்து, செய்ய வேண்டியது துரிதமாக செயல்படுத்து என்றது ஏதோ ஒரு ஆவேசம். கொலை செய்வதெல்லாம் அவனுக்கு பழக்கமில்லாத விஷயம். சம்பந்தப்பட்ட தூதரக அதிகாரிகள் உதவியை நாடினால் என்ன? பழைய தில்லி சாக்கடை ஒன்றில் குப்புற கிடக்கிற பிணமாக மனோகரனை கற்பனை செய்து பார்த்தபோது அவனுக்குள் இன்னும் மிஞ்சியிருந்த மனித உணர்ச்சிகள் சிலிர்த்து கொண்டு எழுந்து அவருக்காக சில நிமிடங்கள் பரிதாபப்பட்டு அழுதன. மறுபடியும் மாயை வலை விரித்தான். தியாகு ஜாவாவை எடுத்துக்கொண்டு தூதகரத்தை நோக்கி படர்ந்தான். பூஜா ரோடு, மந்திர் மார்க், ஷங்கர் ரோட்டில் திரும்பிய போது வேகமாக அந்த லாரி அவன் மீது மோதி விட்டு ஓடி மறைந்து போயிற்று. பைக்கில் இருந்து கீழே தள்ளப்பட்டு மேடான சாலை வளைவிலிருந்து தாழ்வான இடத்தை நோக்கி உருண்டு எதிர்பட்ட பெரிய பாறாங்கல்லின் மீது மோதிக்கொண்டு தியாகு சிதறி போவதற்கு முன்பு அவனுக்கு நினைவு வந்த மனோகரின் கடைசி வார்த்தைகள்.
தர்மத்தை ரட்சிக்க தெரியாவிட்டாலும் நாம் அதை அழிக்க முற்படக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.